சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ அடிக்கடி ஒருவரை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? நம்மை அவர் என்ன நினைப்பார் என்று நாம் எண்ணங்கள் பற்றி அவர் என்ன நினைப்பார் என்று நீ உன் மனதிற்குள்ளேயே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவரை நான் இப்பொழுது பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். உனக்காக அவர் படும் பாட்டையும் அவருக்காக நீ படும் பாட்டையும் நான் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களது அன்பு உண்மையானதாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், உங்களை ஒற்றுமைப்படுத்த நான் இருக்கிறேன். இனி ஏனும் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் உன் வேலையை செய்து கொண்டே இரு. எண்ணங்களை தூய்மையாகவே உன் மனசாட்சி படி நீ வாழ்ந்தாலே போதும். உனக்கான எல்லாம் உன்னை தேடி விரைவில் வரும். என் குழந்தையே, இனி ஏனும் கவலை இல்லாமல் உன் வேலையை செய்து கொண்டே இரு. மற்றவர்களும் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று தானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இது உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி அமைப்பதற்கு தான் நீ இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் நேர்மையாக இருந்தால் நானே அதற்கு உதவி புரிகிறேன். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உனக்கான வேலையை உனக்கு பதிலாக நான் செய்து அதில் வெற்றியும் நான் உனக்கு பெற்று தருகிறேன். என் கவனங்கள் எல்லாம் திசை மாறி போகிறதே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். மற்ற எண்ணங்கள் எல்லாம் விட்டுவிடு. இப்பொழுது உன் எண்ணம் எதை நோக்கி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று இந்த சாயப்பா சொல்லிவிட்டாரே, அதன் பின்னும் நாம் ஏன் உழைக்காமல் இருக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள் எண்ண வேண்டும். நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்தான் வேண்டும் என்று நீ அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதற்கான வேலையில் நான் மும்முரமாக இறங்கிவிட்டேன். இனி உனக்கான அந்த வேலையில் நான் வெற்றி கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்பேன். உறவுகளின் ஆழம் குறித்து நீ அன்பை வெளிப்படுத்து. போலியாக இருப்பவர் யார் என்று நீ விரைவில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் பேசினாலும் நல்லவர்கள் என்று நீ நம்ப வேண்டாம். எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருப்பது நல்லதுதானே. ஆகையால் புத்தி அறிந்து செயல்படு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.